காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து வந்தாடு. காலமே தேவனை தேடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால் சங்கீதம் 119:70. நானோ உமது வேதத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்கின்ற நாம் அநேக பலவித காரியங்கள் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் தாவீது நமக்கு சொல்லுகிறார், நானோ உமது வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மனமகிழ்ச்சி எதுவாக இருக்கிறது? நம்மை நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதே தாவீது இப்படியாக சொல்கிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது இப்படியாக சொல்லுகிறார். பாருங்க, இந்த உம்முடைய வசனம் மட்டும் எனக்கு மகிழ்ச்சியை தரலனா நான் என்னுடைய துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு தாவீது கதறுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனம் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருடைய வேதத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எந்த அளவுக்கு அதை நேசித்து படிக்கிறோம்? எந்த அளவுக்கு அதன் மேலே ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஆசை எதிர்மேல் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக காரியங்களிலே அநேக நேரம் நாம் செல்போன் பார்க்கிறோம். இப்படி பலவிதமான காரியங்களை நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேதத்துக்கு நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் மனந்திரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 17:17 எப்படியாக பார்க்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வசனம்தான் நம்மை சத்தியமாக்கும். அவருடைய வசனம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆகையால் அவருடைய வசனத்தை தியானிக்க, நேசித்து வாசிக்க நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து நம்மை மகிழ செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி நாங்கள் உம்முடைய வேதத்தை தினந்தோறும் நேசித்து வாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தினந்தோறும் தியானிக்க, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.